ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் நம்மளோட வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம டாப் பெர்ஃபார்மிங் ஏஎம்சிஸ் இன் இந்தியா, அதாவது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் ரிட்டர்ன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ அவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அவங்களோட ரேஷியோஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, எக்ஸிட் லோடு எவ்வளோ கொடுக்குறாங்க, அண்ட் அவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் யார் யார், அண்ட் அவங்க எந்தெந்த மாதிரி செக்டார்ஸ்லலாம் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஹோல்டட் பை நிப்பான் இந்தியா, சரியா? ஸோ இவங்க வந்து ஈக்விட்டி பேஸ்ட், ஜென்ரலாகவே வந்து இவங்க வந்து ஈக்விட்டி பேஸ்டுனா வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஈக்விட்டியில் தான் போடுவாங்க. டெப்ட் ஃபண்டாலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஈக்விட்டினா நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஸ்டாக்ஸாக தான் வாங்குவாங்க. அண்ட் மல்டி கேப் அப்படின்னா என்னென்னா, ஸ்மால் கேப்லேயும் வரமாட்டாங்க, லார்ஜ் கேப்லேயும் வரமாட்டாங்க, மிட் கேப்லேயும் வரமாட்டாங்க. இவங்க வந்து கம்பைண்டாக வச்சுருப்பாங்க. கம்பைண்டாக மல்டிபிள் கேப்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அதுதான் மல்டி கேப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்வியஸாக இவங்களோட ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹை தான். ஒய் பிகாஸ்னா ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் நிறையா இருந்ததுன்னா ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டைரக்ட் க்ரோத் ஃபண்ட். ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம இன்வால்வ் ஆகிக்கலாம். நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். ஸோ இவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து 23.52 ஆனுவலைஸ்ட், வருஷம் 23.52%, சரியா? 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸில் அதை விட ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. 32.37% கொடுத்துருக்காங்க ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். அண்ட் ஓவரால் இவங்களோட ரிட்டர்ன் வந்து இந்த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் 16% கொடுத்துட்றாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் இவங்களுக்கு வந்து 13%, 6 மந்தில் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, பிகாஸ் மார்க்கெட்டே டவுனில் தான் இருக்குது. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 மந்தில் வந்து இவங்க 4.10% வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 வருஷத்துக்கு நீங்கள் மொத்தம் 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 12 lakhs, அதோட உங்களோட இந்த 30% மட்டுமே, இவங்க 32% லாஸ்ட் 5 இயர்ஸில் 30% அப்படின்ற ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தாலே டோட்டலாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 47 லட்சம் வருது. வெறும் 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 47 லட்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ஆல் டுகெதர் டோட்டல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 60 lakhs நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட என்ஏவி ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 294 rupees. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ எல்லாராலையும் கட்ட முடியும். இவங்களோட ரேட்டிங்ஸும் 5 ஸ்டாரில் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து ரொம்பவே ஹியூஜ் தான். 35,353 crore இவங்களோட ஃபண்டு சைஸ். ஸோ நீங்கள் இங்கே மந்த்லி சிப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஒன் டைம் லம்சமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி சிப்னு பார்த்தோன்னா நீங்கள் மினிமம் 100லேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 50,000 வரைக்கும். அண்ட் ஒன் டைம் ஆல் டுகெதர் ஒன் டைம் நீங்கள் மொத்தமாக கூட ஒரு 1 லட்சம்னு போட்டுட்டு 5 இயர்ஸில் எவ்வளோ வந்திருக்கும் ரிட்டர்ன் அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமாக 119 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா லிஸ்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே ஆர்டர் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது படி. அண்ட் தென் இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ஈக்விட்டியில் 97.6%, கேஷில் 2.4% வச்சுருக்காங்க. ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ்லேயே வந்து இவங்க 97% வந்து ஸ்டாக்ஸ்லேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2.4 வந்து கேஷாக வச்சுருக்காங்க. ஸோ தட் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணி அதிக வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்காக. அண்ட் செக்டார் அலோகேஷன்ஸ் எந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் இவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் 30%, அண்ட் அதர்ஸில் 22%, சர்வீஸு, கேபிட்டல் கூட்ஸ், எனர்ஜி, ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ரொம்ப டைவர்சிஃபைடாகவே இவங்க
செக்டார் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல 21%, டாப் 20ல வந்து 51%. PE ரேஷியோ 26.65%, PB ரேஷியோ 3.63%. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஒரு டேர்முக்கும் கிளியரான டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், சார்டினோ இந்த ரேஷியோஸையும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸையும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தெரியலனா நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட், ஃபர்ஸ்ட் சிப் அமௌண்ட் எல்லாமே 100ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 100 அதுக்கப்புறமா நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் இவங்களோட ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 இயரில் 13%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 23.5%, 5 இயர்ஸில் 32.4% அண்ட் ஓவரால் 16.6% இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க நல்ல ஒரு ரேங்கிங்கில் தான் இருக்காங்க. இவங்களோட பியர் கம்பேரிசன், ஸோ அவங்களுக்கு பியரோட கம்பேர் பண்ணதில் நல்ல ஒரு ரேங்கிங்கில் இருக்காங்க. அண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஒய் பிகாஸ்னால் நம்ம அந்த எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் தெரியாமல் நம்ம இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம வெளியே வரச்சில அது நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருது. இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 0.81%. அதாவது 1,00,000 நீங்கள் உங்களுக்கு வருதுன்னா 1,00,000 நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னா வந்து 110 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுக்கணும். அதாவது இதை மேனேஜ் பண்ணுறாங்கல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் 0.81% நம்ம கொடுக்கணும். அண்ட் எக்ஸிட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்க, 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 1% நீங்கள் கொடுக்கணும். சரியா? அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியும் பார்த்தீங்கன்னா 0.005%. அண்ட் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயருக்கு உள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து 20% டேக்ஸ் கொடுக்கணும். இதே 1 இயர் தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்து 1.25 லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் எடுத்துக்கலாம். அண்ட் மீதி இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு நீங்கள் 12.5% டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் பக்கத்தில் இவங்க வேறு ஏதாவது ஃபண்ட் மேனேஜிங்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டோட அதுக்கு பேரலாக இருக்க லார்ஜ் கேப் ஃபண்டையே நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். சரியா? ஸோ இது வந்து மல்டி கேப், இது வந்து லார்ஜ் கேப் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ நம்ம இதுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுத்தோட ரேட்டிங்ஸ் 5 தான், ரெண்டுமே ஈக்விட்டி தான். ஆனால் இது மல்டி கேப், இது லார்ஜ் கேப். ஸோ மல்டி கேப் வந்து லாஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 13.0%. அதே லார்ஜ் கேப் 9.6% தான் கொடுத்துருக்கு. அதுமாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 23%, இங்கே 20% தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 32%, 27%. ஸோ லார்ஜ் கேப்னால் அவங்க ஃபிக்ஸ்டாக லார்ஜ் கேப் மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. இதே மல்டி கேப் அப்படின்றதுனால சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அவங்க எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் பேலன்ஸ்ட் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே இவங்க கொடுக்குறாங்க. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெரி ஹை ரிஸ்க். அண்ட் ரெண்டுத்துக்குமே மினிமம் சிப் அமௌண்ட் 100 தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மல்டி கேப்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 0.81%. ஆனால் இங்கே 0.74% தான். அண்ட் இதோட ஒரு என்ஏவியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 294 ருபீஸ், இங்கே 92 ருபீஸ் தான். அண்ட் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகி ரெண்டுத்துக்கும் சேம் டேட்டில் தான் ஃபண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2012. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஒரு 1 crore தான் 10,000 crore தான் டிஃபர் ஆகுது. இங்கே 35,000, இங்கே 34,000. அண்ட் இவங்க லார்ஜ் கேப்பில் எக்ஸிட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 7 days ரிடீம் பண்ணால் 1% கொடுக்கணும். பட் இங்கே வந்து 1 இயர்க்குள்ளே ரெடீம் பண்ணோன்னா 1% கொடுக்கணும். அண்ட் இவங்களோட லாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் 1 இயர் ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ், 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே மல்டி கேப் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்க்கச்சில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கச்சில 1 இயர், 2 இயர், 1 இயர், 3 இயர், 5 இயர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் மல்டி கேப்பில் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு லார்ஜ் கேப்பை விட. அண்ட் இவங்களோட டாப் 5
ரேஷியோ, ஸ்டாக் 20, பி ரேஷியோ எல்லாமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஈக்விட்டிலாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி இன் த சென்ஸ் இவங்க வந்து ஸ்டாக்ஸில் மல்டி கேப் வந்து 97% ஸ்டாக்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து லார்ஜ் கேப் வந்து 98% ஸ்டாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட டேர்ன் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 89%, இங்கே 70%. அண்ட் இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஎஃப்சி தான் சிமிலராக இருக்குது. ஐசிஐசிஐ ரெண்டுமே ஃபினான்ஸ் செக்டாரில் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ஆள் தான். மிஸ்டர் பாகன் தான் போட்டிருக்கு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இதில் ரிட்டர்ன்ஸ் மட்டும் மல்டி கேப்பில் நல்லா வந்திருக்கு கம்பேரிங் வித் லார்ஜ் கேப். ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.